45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீங்க ஒரு சூழ்நிலையை நோக்கி போவதற்கு முன்பதாக ஏசப்பா கிட்ட அந்த சூழ்நிலையை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க போய் பாருங்களேன். நீங்க அந்த காரியத்தை அட்டன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னதாகவே உங்களுக்காக ஏசப்பா அந்த இடத்துல போய் அந்த காரியத்தை எல்லாம் சீர் செஞ்சு வச்சிருப்பாரு. அந்த காரியத்தை எல்லாம் ஜெயம் எடுக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாரு. உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். உனக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்க முடியாதபடிக்கு அது கோணலாயும் தாறுமாறானதாயும் பெற்றுக்கொள்ள முடியாததாயும் இருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லும் போது, நம்ம சொல்லலைன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த கேள்விக்கெல்லாம் போகாதீங்க. நீங்க ஒரு அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அப்பா கிட்ட உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லும் போது கேட்கும் போது தான் அவர் கொடுப்பாரு. அப்ப நீங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லும் போது அவர் அந்த காரியத்துல அந்த கோணலையெல்லாம் செவ்வையாக்கி அதில் ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு வெற்றியை தருவார், ஒரு விடுதலையை தருவார். நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உறவுகளால நெருக்கப்படலாம், ஒரு நண்பர்களால நெருக்கப்படலாம், இல்ல உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாம இருக்கலாம், இல்ல நன்மைக்கு தீமை செய்கிறவர்களா இருக்கலாம், நன்றி உணர்வே இல்லாமலுக்கு நடந்து கொள்ளலாம், உங்களை மன்னிக்காம விடலாம். இந்த மாதிரி அநேக காரியங்கள் உங்களுக்கு எதிரடையாய் வரலாம், உங்களை நெருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களை புரிந்து கொள்ளாமல் போகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமா இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் குட்டிக்கிட்டே இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் உங்களை கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்களா, தண்டிச்சுக்கிட்டே இருக்காங்களா, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, கவலைப்படாதீங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார். உங்களிடத்துல இருக்கிற நல்லதை மட்டுமே பார்த்து, ஹல்லேலூயா, அந்த குறைவுகளை எல்லாம் அவர் கண்டுக்காம, என் பிள்ளை தானே, என் பொண்ணு தானே, என் பையன் தானே அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுத்து அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர்றதற்கு ஏசப்பா ஒருத்தர் இருக்கிறார். மறந்துடாதீர்கள். மனிதர்கள் எப்போதும் உங்க கூடவே நிக்க மாட்டாங்க. ஒரு நேரம் தொப்பனை கீழே போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு உயரமா உங்களை தூக்கி தலையில வச்சிருக்காங்களோ அவ்வளவுக்கு அந்த உயரத்துல இருந்து தூக்கி போடும்போது அடி பலமா தான் விழும். ஆனா நீங்க எப்போதும் நினைத்து கொள்ளுங்க, ஹல்லேலூயா, ஏசப்பா கிட்ட நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும் கூட இருப்பார். மரண பரியந்தம் கூட இருப்பார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் உங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தி செவ்வையாக்கி, கோணல்களை செவ்வையாக்கி, நேர்படுத்தி உங்களை சரியான பாதையில கொண்டு போய் வெற்றியை மட்டும் பெற்றுக் கொடுப்பார், ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பார், ஆசீர்வாதம்.